மதுரை வேற கோயிலில் போய் சாமி கும்பிட போனவங்க மாரியாத்தா கோயிலில் போய் ஏன்டா காத்துக்கிட்டு இருந்தீங்க? சாமி கும்பிட வரவங்களை சாத்தியலாமல் பிளான் பண்ணியாலோ? உங்க ஊருக்காரதீங்க உறவுக்காரதீங்க ஒரு பய கூட பாகனை திருவிழாவும் தலையை காட்டக்கூடாது. ஐயா டிராவல்ஸ் பாய் உள்ள உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. வாங்க பாய். ஐயா வணக்கம். செல்வி அண்ணனை கூப்பிடுமா. இரு நான் வர வைக்கிறேன். ஐயா செல்வம், அப்பா வெளியே போயிட்டாப்பா, வந்து சாப்பிட்டு போயா. சீக்கிரமா 2 இட்லியை பிச்சு போடு, சாப்பிட்டு திரும்ப போட்டு கொடுத்துட்டியே என்ன பெத்த தாயே. புருஷன்கிட்ட நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்குறதுக்கா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒளிஞ்சிட்டு கிடப்பேன்? எப்பா 7 போட்டோவும் 30 கையெழுத்து போட்டு கொடு. என் பேர்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போறீங்களாப்பா? இல்ல தம்பி, உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறோம். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. என்ன பிள்ளை வெளிநாட்டு கடத்து பாக்குற? அண்ணே, அப்பா உனக்கு பெருசா நெட்டு கட்ட பாக்குறாரு, மாட்டிராத. கபார், கிழக்க சிங்கப்பூர் மலேசியான்னு போனாலும் சரி, மேற்கு மஸ்கட் துபாய்னு போனாலும் சரி, இனிமே அவன் ஊர்ல இருக்க கூடாது. அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். இந்த நாய் ஏன் என்ன பார்த்து குலைக்குது? செல்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல, அது குட்டிக்கு பிடிக்கல. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு வெளிநாடு போக சொல்றீங்க? ஒருத்த வேட்டி வருவனா அவன் ஊருக்கே போய் அவன் பேண்ட உருவதா? மொத்த கூத்தல் ஊரையும் கலக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தண்டவாளத்துல பாம்பு வச்ச பயலுகளை உங்க ஆளுங்க பிடிக்கல. என் பிள்ளை தானே பிடிச்சாந்து கொடுத்தான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. வடக்கு பக்கம் போறானுங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் தெற்கு பக்கம் ஆள விட்டு தேட விட்டேன் தெரியுமா? வடக்கு பக்கம் போறவனுங்க கிழக்கால திரும்புறானுங்களா இல்ல மேற்கால திரும்புறாங்களான்னு பார்த்து அவனை அனுப்புனவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அவசரப்பட்டு அவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அவனுங்களை தூண்டி விட்டவன் யாருன்னு தெரியாமலே போச்சு. அதான் நிதானம் வேணும். வெறும் வேகம் மட்டும் பத்தாது, அனுபவத்தை படிக்கணும். நான் ஊருக்கு போறேன்ப்பா, ஆனா ஃபாரின்லாம் வேணாம்ப்பா. திருச்சியில் மாரியப்ப மாமாவோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில் கற்றுக்குறேன்ப்பா. திருச்சினா நீ 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். இல்லைப்பா, நீங்களா கூப்பிடாம சத்தியமாக இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன். அப்போ பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, எப்பாவது உதவும். என்னடா மாப்ள, அப்பா சொன்னா எல்லாம் சரியாக தாண்டா இருக்கும். அவர் ஏதோ ஒரு ஐடியாவோட அவனுங்களை விட்டு பிடிக்கணும்னு நினச்சிருக்காரு. நான் உள்ளே பூந்து எல்லாத்தையும் குழப்பிட்டேன். நம்மளும் கொஞ்ச நாள் வெளியே போய் கஷ்டப்பட்டால் தான் புத்தி வரும். யார்கிட்ட எந்த பம்பும் வச்சுக்காதப்பா. சரிம்மா, டென்ஷன் ஆகாதம்மா. செல்வி, அம்மா பத்திரமா பார்த்துக்க. அம்மா வரமா? சரிப்பா. வாங்க தம்பி வாங்க, கார்ல ஏறுங்க. நான் பைக்கில் போகிறேனே. உங்களுக்காக எல்லா பயல்களும் எல்லா வண்டியிலையும் டீசலை ஃபில்லப் பண்ணிட்டு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. நான் என்ன திருச்சி ஊர்வலம் போகிறேன். 4 காரில் பவனி வந்து அங்கே உள்ளவங்கிட்ட அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்னன்னு காட்டி இன்னாருமாவும் மன்னாருன்னு பில்டப் பண்ணுறதுக்கா நான் என் பைக்லேயே போகிறேன். எப்படி திருச்சி வரைக்கும் பைக்லயே போறீங்க? பைக் பஸ் மேலே ஏறும், நான் பஸ் உள்ளே ஏறுவேன். ஊரை விட்டு போச்சுறது உங்க நாயத்தை நான் ஐயாட்ட கேட்காம வேணண்டா. சொன்னா கேள், வேணண்டா. நீ தானே மாப்பிள்ள உர்றானே, அதான் பாஸ்மான விட்டேன். ஏன் கணேசா, ஹைவேஸே அடக்கமா போய்கிட்டு இருக்கு, நீ குறுக்கு தெரிய இந்த குதிக்கிற என்னது? ஓ, இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா? உன் மகனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன்னு கோவமா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நான் தலையெடுத்தான். நான் தினமும் 10 பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். அதில் 4 பேரை உதைக்க வேண்டியிருக்கு. அது 2 பேரும் ஒத்துணர்ந்து போயிடுவான். ஒருத்தர் 2 பேருக்காவது என் மேலே கோவம் இருக்கும்ல. என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் பிள்ளை மேலே எதையும் காட்டிடக்கூடாதுல்ல. நம்ம பிள்ளை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சேன். நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியுமா? தாங்க. गंगा शंखा शकावेरी नमस्तेस्तु सुधाझरी तीरंगरंगनाथनिன் பாதம் என்னங்க இந்த மீனை போய் 200 ரூபாய் சொல்றாங்க. ரங்கநாயகி நாமம் பிடிச்சிடக்கூடாது. தேங்க் காட். போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு போகும்போது அப்படியே குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுருமா? ஜெயந்தி என்எஸ்எஸ் கேம்ப்லயே செட்டில் ஆயிட்டாளா? அவன் இங்கே இருக்கட்டும், நீ முதல்ல ஏறு. பாத்து இருக்குங்க, இண்டிகேட்டர் உடைஞ்சிர போகுது. ஏய் வாசு, புறா இருக்க பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நீ வருவேன்னு தான் வெயிட் பண்றாங்க. சரி, அந்த பைக்ல சாக் அடி இருக்கு, பிரிச்சறா. சரியா? ஏங்க நீங்க ராதிகா தானே? நான் செல்வம். சின்ன வயசுல அசோக வித்யாலய ஸ்கூல்ல நீ 5வது நான் 8வது ஞாபகம் இல்ல? നിങ്ങൾ പറയുന്നത് മനസ്സിലായില്ല. മനസ്സില ആയി ഇല്ലയാ? ഏയ് നീ എന്താ വൈറ്റ്ല കാ രാധിക தானே? എന്താ അത്? നിങ്ങൾ ഏതോ തപ്പാ പറയുന്ന മാതിരി இருக்கு.
மாப்ள நீ பாட்டு சொல்லாம வந்து பஸ்ல ஏறிட்ட? இல்லடா ஒரு பொண்ணை பார்த்தேன் என் கூட ஸ்கூல்ல படிச்ச ராதிகா இல்ல அவள மாதிரியே இருந்தா போய் கேட்டேன் யாருன்னு தெரியலங்கறா. சரி சரி வா போலாம். மாரி பண்ண தேடுவாரு. மாரி மாமா உனக்கு சித்தப்பா இல்ல? எல்லாம் அப்படிதான் வந்து வண்டி ஓட்டு மாப்ள. இந்த கடை இன்னும் அப்படியே இருக்கேடா. நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாப்ள. மாமா எப்படி இருக்க? உள்ள வா. என்னாச்சு மாமா? உள்ள வாடா சொல்றேன். ஐயோ மாமா. டேய் இனிமே என்ன மாமான்னு கூப்பிடாத. ஏன்? அண்ணன் தான் கூப்பிடணும். டேய் மாமா என்னாச்சுடா உனக்கு? பாத்தியா முதல்ல யோ மாமான்னு சொன்னேன், இப்ப டேய் மாமான்ற. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமான்னு சொல்லுவேன். இத பார், இங்க நான் ஓனர், நீ ஒர்க்கர். ஒண்ணு முதலாளின்னு கூப்பிடு, இல்ல அண்ணன் கூப்பிடு. அப்ப அத்தையும் அண்ணியும் கூப்பிடுவா. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. அவன் முன்னாடி வேணா மாமான்னு கூப்பிடு. இந்தாங்கண்ணே ஏழுமலையோட தாய்ப்பத்திரம். சித்தப்பாவை அண்ணன் கூப்பிடுற வெக்கம் கட்ட வேண்டா நீ. மாமாவை அண்ணன் கூப்பிட போற மானம் கட்ட வேண்டாம் நீ. சரியான மாங்காயா நீ. மாங்காவோ தேங்காவோ. டேய் திருச்சியில நான் ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்டா. முதல்ல நீ தொழிலை கத்துக்கோ. போடா போ. சரி சரி வா மாப்ள. ஊர்ல இருக்கும்போது சின்ன பசங்களோட சரிசமமா உட்கார்ந்து தண்ணி அடிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. டேய் மீச பாத்து வீரபாண்டியனே பள்ளிக்கூட கட்டுற கணக்கு எடுத்து வச்சனாரா? உங்களை உடனே வர சொன்னாரா? பாதியில வர முடியுமாடா? எருமை 32 லட்சம் ரூபாய்க்கு இந்த டெண்டர் ஓகே ஆயிருக்குண்ணே. ரொம்ப அதிகமா இருக்கு தம்பி. ஏன் முருகேசா? ஐயா நம்ம சுபியான வீடு கட்டினாரு, அது என்ன செலவாச்சுன்னு சொன்னாரு? 1100 சதுரடி 8 லட்சம் ஆயிருச்சுன்னு சொன்னாரியா. அப்போ 2500 சதுரடிக்கு ஒரு 19-20 லட்ச ரூபா தானே வரணும். வீடுனா கண்ணு காது வாய் முக்கெல்லாம் வச்சு அலங்காரம் கொடுத்துவாங்க. இது பெட்டி பெட்டியா தடுக்க வேண்டியது தானே? கான்ட்ராக்ட் எடுத்தது பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனினா வெளியில கதவு போட்டு தங்கத்தை நல்லா வைக்க போறான். பேசாம அந்த கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டுரு. நம்ம வீரையா மேஸ்திரி வச்சு கட்டிக்கலாம். அவன் கோர்ட்டு கிரிட்டுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே. கோர்ட்டுக்குள்ள போனா அங்கேயே குடும்பம் நடத்திடுவானா? வெளியே வரணும்ல, வாசல்லே வச்சு வெட்டி போட மாட்டான். அவன் அந்த கான்ட்ராக்டர் வர சொல்லு. சரின்னு. இவன் பச்சை புள்ள மாதிரி இருக்கானா இல்ல அப்படி நடிக்கிறானான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆளை போட்டு கண்காணி. எறும்பு எனக்கு வேட்டு தேவையாடா? பள்ளிக்கூட கணக்குல இருந்து பால்கார கணக்கு வரைக்கும் அந்த ஆளுகிட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 50,000 பேர் ஓட்டு போட்டது 4 கை காட்டிட்டு போயிட்டான். அத்தனை பேருக்கு மீட்டிங்க போட்டு தொண்டைக்கிளிய கத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்ட கேட்டு அவன் வீட்டுல கொடுத்த காஞ்சு போன கஞ்சியும் பிஞ்சு போன பாயசத்தையும் அந்த நேரத்துல குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து வாய்க்குள்ள கையை விட்டு வாழ்ந்து எடுத்தது நான் தானே. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. பேசாம இருந்தாலும் போட்டு தள்ளிடலாங்க. போட்டுருவியா? 5 லட்சம் தரேன். வெளியில 10 லட்சத்துக்கு வண்டி இருக்கு, அதையும் தரேன். போட்டுருவியா? நானா? பயமா இருக்குல்ல? எருமை. இந்த ஊர்ல அந்த ஆளுக்கு எதிராக கத்திய திட்டுங்கடா, கைப்பிடிய திட்டுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நாய் வேலை பார்த்து போர் அடிச்சு போச்சியா? இனிமே நரி வேலை தான் பார்க்கணும். வீரபாண்டிய கான்ட்ராக்டர் பார்க்கும்போது குத்துவே வெட்டுவேன் வசனம் பேசுவான். அதை யூஸ் பண்ணி நம்ம ராமேஸ்வரம் அல்போன்சோ வச்சு கான்ட்ராக்டர் போடுவோம். அழிய தூக்கி வீரபாண்டி மேல போடுவோம். அல்போன்ஸ் இப்ப அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறது இல்லைண்ணே. ஏன்? அவன் பையன் செத்துல இருந்து அப்படியே உடஞ்சு போயிட்டானே. புள்ள செத்தா அந்த அளவுக்கு உடஞ்சு போயிருவாங்களா? ஆமா, சோகத்துல பெரிய சோகம், புத்திர சோகம். இந்த வீரபாண்டி 15 வருஷத்துக்கு முன்னால அவன் அப்ப செத்தப்போ எழுதிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல சாவு விடல. அதான் கம்பீரமா இருக்கான். அவன் உடஞ்சி உட்காரணும்னா அவன் புள்ளைய போடணும். அவன் பையன் தான் ஊர்லயே இல்லையே, திருச்சியில வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். இன்னும் வசதியா போச்சு. டேய் நம்ம திருச்சியில அன்புராஜுக்கு போன் போடு. எம்எல்ஏ ஃபோன் பண்றாரு. எப்படி இருக்கு அன்பு? என்ன திடீர்னு என்ன விஷயம்? போன வைங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய் நம்ம பீட்டர் வர சொல்லு. பையன் பேரு செல்வம், ஆர்கே ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றான். உனக்கு அவனுக்கும் பர்சனல் பிரச்சனை, அதனால தான் நீ போட்டு தள்ளனு ரெக்கார்ட்ல வரணும். இது பிளான் மர்டர், யாருக்கும் தெரியக்கூடாது. டைம் லிமிட் கிடையாது. பொறுமையா தெளிவா செய்யற. சரிண்ணா. இது காசுக்காக பண்ணல, பேருக்காக பண்றோம். மிஸ்ஸே ஆகக்கூடாது. காசே வாங்கலையா? யாருண்ணா அது? எம்எல்ஏ ராஜலிங்கம், தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவன். எப்ப வேணாலும் மந்திரி ஆயிருவான். ஓகேண்ணா. டேய் வாசு, செல்வத்தை கூட்டிட்டு போய் நம்ம சமயபுரம் லேஅவுட்லாம் கொஞ்சம் காமிச்சிடுறா. சரிண்ணே. குமார், ஏற்பாடு போற 4 பாட் ரீசேல் வந்திருக்குது. ஒரு மலேசியா பாட்டி பார்க்க வந்திருக்காங்க. டேய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க விட்றாத, கலைச்சு விட்டுருவாங்க. ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட்டா? திருச்சி ஏர்போர்ட்டை பெருசு பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற லேண்ட்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா படிச்சேனே. அதெல்லாம் நடக்காதடா. நாங்க 4 ரியல் எஸ்டேட் பாட்டிங்க சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம்ல. மாப்ள அன்னைக்கு பஸ்ல பார்த்தேன்னு சொன்னால ஒயிட் லகா இந்த காலேஜ்ல தான் படிக்குது போல. அவதான் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. பிச்சை போடுறது கூட அதே மாதிரி இருக்குடா. பிச்சை எடுக்கிறவன் வேணா விதவிதமா இருக்கலாம், ஆனா பிச்சை போடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். பிச்சை போடுறதுல ஒரு விதம் இருக்கு, புரியாது.